மனிதனுடைய ஆனந்த தாண்டவம் என்ற ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து இன்று பேச மேற்கொள்கிறேன். தாண்டவங்கள் இரண்டு வகைப்படுகின்றன. பொதுவாக ஆனந்த தாண்டவம் என்பது இந்த உலகம் தோற்றுவித்தலுக்காக இறைவன் செய்யக்கூடியது. ருத்ர தாண்டவம் என்பது பிரளய காலத்தில் ருத்ர தாண்டவம் ஆடி இந்த உலகத்தை அழிக்கக்கூடியது. இரண்டு விதமான தாண்டவங்கள். இதுல ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவம் என்பது தில்லையம்பதியில் நடராஜ பெருமான் செய்து அருளக்கூடியது. அது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களும் செய்வதை உணர்த்தக்கூடிய ஒரு ஆனந்த தாண்டவம். அது பொன்னம்பலத்தில் செய்யக்கூடியது. மற்றொரு தாண்டவம் மதுரையில் செய்யக்கூடியது சுந்தர தாண்டவம். திருவாலங்காடில் செய்யக்கூடியது ஊர்த்துவ தாண்டவம். நெல்லையம்பதியில் செய்யக்கூடியது முனி தாண்டவம் அல்லது காளிகா தாண்டவம். திருக்குற்றாலத்தில் செய்யக்கூடியது திரிபுர தாண்டவம். ஆக இந்த 5 விதமான தாண்டவங்கள் உள்ளன. இதில் முதலாவதாக தில்லையம்பதியில் உள்ள ஆனந்த தாண்டவம். ஆனந்த தாண்டவத்தை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க போகிறோம். இந்த ஆனந்த தாண்டவம் இந்த பிரபஞ்சம் தோற்றுவித்ததற்காகவும் பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்திற்காகவும் எம்பெருமான் நடராஜர் தினமும் செய்யக்கூடியது. மனிதனுக்கு எப்படி இதயம் துடித்துக் கொண்டிருந்தால் மனிதன் இருக்க முடியுமோ அதை போல இறைவன் உலகத்தினுடைய உயிர்க்காக தினந்தோறும் இந்த ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆனந்த நடனத்தினுடைய தத்துவார்த்தங்கள் என்ன? ஆனந்த நடனத்துக்குரிய தத்துவார்த்தங்களை பார்க்க போவோமேனால், சிதம்பரத்தில் எழுந்தருளியுள்ள அந்த நடராஜரை நீங்கள் பார்த்தால் அவன் முதலில் அந்த ஞான வெளி என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தில் இந்த ஆனந்த தாண்டவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஞான வெளியை உணர்த்துவதற்காக ஒரு வட்டமான நெருப்பு வளையத்திற்குள் தான் அவர் அந்த ஆனந்த தாண்டவம் புரிகின்றார். அந்த நெருப்பு வளையத்தில் உள்ள ஒவ்வொரு சுவாலையிலும் 3 சுடர்கள் இருக்கின்றன. அந்த 3 சுடர்கள் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3ஐயும் நமக்கு அளிக்கக்கூடியது என்பதை உணர்த்தக்கூடியது. அந்த நெருப்பு வளையத்தின் மேல் மகா காலகாலம் உள்ளது. இந்த யுகத்தினுடைய தொடக்கம், நடப்பு, முடிவு ஆகியவற்றை உணர்த்தக்கூடியது அந்த மகா காலகாலம். அவர் நடனமாடக்கூடிய அடித்தளமானது இரட்டை தாமரை வடிவுடன் கூடிய மகாம்பூஜ பீடம். இரட்டை தாமரை வடிவுடன் கூடிய மகாம்பூஜ பீடம். அந்த அடித்தளத்தின் மேலிருந்துதான் அவர் ஆனந்த நடனம் புரிகின்றார். அந்த அடித்தளத்தில் இருந்துதான் அண்ட சராசங்கள் விரிவடைகின்றன. அண்ட சராசங்கள் விரிவடைகின்றன. அடுத்து நீங்கள் அவருடைய தலையணியை பார்த்தீர்களானால் தலையில் மயிலிறகில் வடிவத்தில் ஒரு தலையணியை அணிந்து கொண்டிருக்கிறார். மயிலிறகு வடிவத்தில் உள்ள ஒரு தலையணிகளனை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் தலையில் ஒரு பிறைச்சந்திரனை அணிந்து கொண்டிருக்கிறார். பிறைச்சந்திரன் ஆக்கல், அழித்தல் இரண்டும் அவர் செய்கின்றார் என்பதை உணர்த்தக்கூடியது. கங்கையை அணிந்து கொண்டிருக்கிறார். கங்கை அவர் எல்லாருக்கும் அருளக்கூடியவர் என்பதை உணர்த்தக்கூடியது. இந்த கேசத்திலேயே பாம்பணி ஒன்றையும் அணிந்து கொண்டிருக்கிறார். பாம்பு அணிகலன் ஒன்றையும் அணிந்து கொண்டிருக்கிறார். எல்லா விதமான துன்பங்களையும் அவர் தாங்கிக் கொண்டு மக்களுக்கு இன்பத்தையே அளிக்கக்கூடிய என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவர் பாம்பை அணிகலனாக கொண்டிருக்கிறார். தேவர்கள் எல்லாம் பாக்கடலை கடைந்து அதில் விஷம் வந்த பொழுது அவர்களை உயிர்ப்பதற்காக அந்த விஷத்தை பூராமே தாம் உண்டவர் ஆயிற்று அல்லவா. உலக மக்களினுடைய துன்பங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு இன்பம் தருவார் என்பதை உணர்த்தக்கூடியதற்குத்தான் பாம்பணிகளனை அணிகலனாக கொண்டிருக்கிறார். இப்பொழுது கேசத்தில் இருந்து அடுத்து நெற்றிக்கு வருவோம். நெற்றியில்
மையத்தில் அவருக்கு மூன்றாவது கண் உள்ளது. மூன்றாவது கண்ணு தான் ஞானக்கண். உலக மக்கள் அனைவருக்குமே ஞானத்தை அளிக்கக்கூடிய வல்லது அந்த மூன்றாவது கண், நெற்றிக்கண். அதன் பின்னர் அவருடைய 2 காதுகளையும் உற்று கவனியுங்கள். இடது காதில் பெண்கள் அணியக்கூடிய வட்ட வடிவமான தோடு ஒன்றை அணிந்திருக்கிறார். அதான் தோடுடைய செவியன். அது எதை குறிக்கிறது? தன்னில் பாதியை உமைக்கு அளித்தது என்பதால் பெண் வடிவத்தில் உள்ளது. பெண்ணுக்குரிய அணிகலன்கான தோடு அந்த காதில், இடது காதில் உள்ளது. வலது காதில் சிறிய பாம்பு ஒன்றை அணிகலனாக அணிந்திருக்கிறார். அது பாதி உமைக்கு கொடுத்தது போக மீதி பாதி சிவனுக்குரிய என்பதை உணர்த்தக்கூடியது. அடுத்து அவருடைய கரங்களை பாருங்கள். வலது பக்கம் 2 கரங்களும் இடது பக்கம் 2 கரங்களும் உள்ளன. நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த தோற்றங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்ட பிறகுதான் தத்துவங்களை புரிந்து கொள்ள முடியும். வலது பின்கையில் ஒரு உடுக்கை உள்ளது. வலது பின்கையில் ஒரு உடுக்கை இருப்பதை பார்க்கலாம். அந்த உடுக்கைக்கு டமரு என்று பெயர். அந்த உடுக்கையில் இருந்துதான் வரக்கூடிய சப்தம்தான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தோற்றுவித்து படைத்தலுக்கு காரணமாக அமைகின்றது. அடுத்து இடது பின்கையை பாருங்கள். இடது பின்கையில் ஒரு நெருப்பு வைத்திருக்கிறார். அந்த நெருப்பு அழித்தல் தொழிலை குறிக்கிறது. அழித்தல் தொழிலினால் என்ன? மனிதர்களை அழிப்பது கிடையாது. நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை என்ற நம்மிடம் உள்ள தீய சக்திகளை அழிக்கக்கூடியது. அது அழித்தல் தொழிலை உணர்த்துகிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். அடுத்து வலது முன்கையை பாருங்கள். வலது முன்கையில் அபயம் அளிக்கக்கூடிய வகையில் இப்படி வைத்திருப்பார். அதற்கு அபயகஸ்தம் என்று பெயர். வலது முன்கையை பார்த்தீர்கள் என்றால் அருள் வழங்குவது போல் இருக்கும். அது அருளல் தொழிலை குறிக்கிறது. அருளல். அடுத்தது இடது முன்கையை பாருங்கள். இடது முன்கையானது ஒரு யானையினுடைய துதிக்கை போல நீண்டு கீழ் நோக்கி இப்படி இருக்கும். கீழ் நோக்கி தூக்கி இருக்கக்கூடிய இடது காலை காண்பித்தவாறு இருக்கும். அது எதை உணர்த்துகிறது என்றால் அந்த கைக்கு பேர் யானை வடிவத்தில் இருப்பதால் கஜகஸ்தம் என்று பெயர். அது தூக்கி நிற்கக்கூடிய இடது காலை காண்பித்துக் கொண்டிருப்பதால் அந்த இடது கால் பாதத்தில் தான் ஞானம் மறைந்திருக்கிறது. அதை பார் என்று நமக்கு உணர்த்துகிறது. ஆக அந்த இடது கையானது மறைத்தல் தொழிலை உணர்த்துகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். வலது கால் ஒரு முயலகன் என்ற அரக்கனுடைய முதுகில் இருக்கும். அந்த முயலகன் என்ற அரக்கனை அழித்துக் கொண்டிருக்கும். அந்த முயலகன் என்ற அரக்கன் அறியாமையினுடைய வெளிப்பாடு. அந்த வலது கால் அறியாமையை அழுத்தி அறியாமையிலிருந்து நம்மளை காக்கிறது என்று அர்த்தம். காத்தல் தொழிலை உணர்த்துகிறது. ஆக படைத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், காத்தல் ஆகிய 5 தொழில்களும் செய்யப்படுகின்றன. 5 தொழில்களும் செய்யப்படுகின்றன. இதில் இந்த இடது பின்கையில் உள்ள நெருப்பானது நமசிவாய மந்திரத்தில் நாவை குறிக்கிறது. கீழே அழித்துக் கொண்டிருக்கும் வலது காலானது நமசிவாய மந்திரத்தில் மாவை குறிக்கிறது. வலது பின்கை உடுக்கை வைத்திருக்கக்கூடிய கை சீயை குறிக்கிறது. நமசி. இடது முன்கை யானையினுடைய தந்தம் போல வளைந்து காண்பிக்கிறது அல்லவா, அது நமசிவாய மந்திரத்தில் வாவை குறிக்கிறது. அந்த அருளக்கூடிய நிலையில் உள்ள கையானது யாவை குறிக்கிறது. ஆக நமசிவய என்ற தத்துவத்தை விளக்குகிறது. அவர் இவ்விதமாக ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய இடையை பார்த்தீர்களானால் இடையில் புலித்தோல் இருக்கும். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க சைத்து மின்னார் செஞ்சடை மேல் நீர் கொன்றை அணிந்தவனே என்று இதுதான் கூறுகிறார்கள். அந்த புலித்தோல் எதை காண்பிக்கிறது? இயற்கையை குறிக்கிறது.
இயற்கையே சிவன் தான். இயற்கையை அடக்கி அவர் வைத்திருக்கிறார். இயற்கையே சிவன், அதற்குத்தான் புலித்தோலை அணிந்திருக்கிறார். அவருடைய ஆடக்கூடிய வேகத்தில் அந்த புலித்தோலுக்கு மேல் உள்ள அவர் அணிந்திருக்கக்கூடிய துண்டானது இடது பக்கம் பறந்து கொண்டிருக்கிறது. இடது பக்கம் பறந்து கொண்டிருக்கிறது. அவர் ஆடக்கூடிய வேகத்தில் அவருடைய கேசங்கள் இரண்டு பக்கங்களிலும் பறந்து கொண்டிருப்பதை பாருங்கள். இடைவிடாது ஆடிக்கொண்டிருக்கிறார். அதில் ஒரு சுருண்ட நிலையில் உள்ள ஒரு பாம்பையும் அணிந்திருக்கிறார். நடராஜர் சிலையில் பார்த்தால் ஒரு பாம்பு இருக்கிறது. அது குண்டலினி சக்தியை குறிக்கிறது. குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் மறைந்திருக்கிறது. நாம் மூலாதாரத்தில் மூன்றெழுகணலை காலால் எழுப்பும் கருத்தறிந்தால் அந்த குண்டலினி என்ற பாம்பானது ஆக்னேய சக்கரம் வரைக்கும் வந்து நமக்கு அந்த நர்த்தனம் ஆடக்கூடிய சிவனை காண்பித்துக் கொடுக்கும். அதை உணர்த்துவதற்காகத்தான் பாம்பு ஒன்று இடையில் உள்ளது. பாம்பு ஒன்று இடையில் உள்ளது. இவ்விதமாக அவர் இடைவிடாது ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆடிக்கொண்டிருக்கிறார். தினந்தோறும் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஓய்வு ஒளிச்சல் இன்றி ஆடிக்கொண்டிருக்கிறார். அதான் ஆனந்த நடனம். இந்த ஆனந்த நடனத்தால் விளைவதெல்லாம் என்ன? இந்த ஆனந்த நடனத்தால் தான் உலகெங்கும் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஏழுகொலாம் அவர் ஊழி படைத்தன. ஏழுகொலாம் அவர் ஊழி படைத்தன. தாவரங்கள் ஊர்வன, நீரில் வாழ்வன, பரப்பன, பாலூட்டிகள், மனிதர்கள், தேவர்கள், அரக்கர்கள், இந்த மாதிரி 7 விதமான ஜீவராசிகளை எல்லாம் அவர் படைக்கிறார். ஏழுகொலாம் அவர் ஊழி படைத்தன என்பது அதுதான். அவர் தொடர்ந்து படைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆடிக்கொண்டு இருக்கும் வரைதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். அவர் அசைந்தால் அசையும் உலகமெல்லாம். அவர் நின்றுவிட்டால் உலகத்தினுடைய இயக்கம் நின்றுவிடும். அதுதான் இந்த ஆனந்த தாண்டவம். மனித உயிர்களுக்காக அவர் தினந்தோறும் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆனந்த தாண்டவத்தால் விளைவதுதான் என்ன? அந்த ஆனந்த தாண்டவத்தால் விளைவதுதான் என்ன? எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி. எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி. உலகம் எங்கும் மனிதர்கள் பல்விதமான உருவங்களில் படைக்கப்பட்டு சிவசக்தி உருவமாக ஆணும் பெண்ணும் படைக்கப்படுகிறார்கள். எங்கெங்கு காண்பினும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, சிவன் சக்தி வடிவத்தில் மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள். எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம். அந்த அனைத்து உயிரினங்களிலுமேயே சிதம்பரத்தில் நடராஜன் ஆடுவதை போல அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் ஆனந்த தாண்டவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் ஆனந்த தாண்டவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை உற்று கவனிக்க நாம் பழக வேண்டும். அதான் இங்க சொல்றாங்க. நம்ம இந்த தத்துவத்தை விளக்குறதுக்காக வேண்டிதான் சிதம்பரத்தில் அவர் ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உடம்புக்குள்ளும் அந்த ஆனந்த தாண்டவம் நடைபெறுகிறது. எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டு ஆனதே. எல்லாமே சிவமயம், எல்லாமே சிவமயம். எல்லா பொருள்களும் சிவம். அசையும் பொருள்கள், அசையா பொருள்கள் அனைத்தும் சிவம். அதனால் அவனுடைய விளையாட்டு தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெற்றி பெறுபவர் வெற்றி பெறுவார், தோல்வி அடைபவர் தோல்வி அடைவார். அது அவனுடைய விளையாட்டு. ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருவனை தோல்வியடைய வைக்கிறார், ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருவனை வெற்றியடைய வைக்கிறார். வெற்றி என்பதும் நிரந்தரம் அல்ல, தோல்வி என்பதும் நிரந்தரம் அல்ல. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் செய்யும் திருவிளையாடல். இதான் இந்த ஆனந்த தாண்டவத்தினுடைய தாற்பயம். இந்த ஆனந்த தாண்டவத்தால் வேறு என்னென்னதெல்லாம் தோற்றுவிக்கப்படுகின்றன? இப்பொழுது நான் முதலில் சொன்னது திருமந்திரம். எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம். எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டானதே என்று திருமூலர் திருமந்திரத்தில் இந்த ஆனந்த தாண்டவத்தை பற்றி குறிப்பிட்டேன். அடுத்து மேலும் ஒரு பாடலில் திருமூலர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இந்த ஆனந்த தாண்டவத்துக்குமே நிறைய பாடல்கள் வைத்துள்ளார். முக்கியமான பாடலை மட்டும்தான் நான் எடுத்து கூறுகிறேன். வேதங்களாட மிகு ஆகமங்களாட. அவருடைய ஆட்டத்தின் காரணமாகத்தான் ருக்கி, யஜூர், சாம, அதர்வண வேதங்கள் தோற்றுவிக்கப்பட்டன.
சுந்தர ஆகமம் என்ற திருமந்திரம் மாதிரி ஆகமங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. கீதங்களாட இறைவனை பாடப்பட்ட பாமாலைகள் அனைத்தும் அவனால் தான், இந்த ஆனந்த நடனத்தால் தான் தோற்றுவிக்கப்பட்டன. தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் போன்ற அனைத்துமே அவனுடைய ஆனந்த தாண்டவத்தினால் தோன்றியவைதான். கீதங்களாட கிளரண்டம் ஏழாட, 7 அண்டங்களும் அவனுடைய ஆனந்த தாண்டவத்தினால் தான் தோன்றின. பூதங்களாட நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆக 5 பூதங்களும் இந்த ஆனந்த தாண்டவத்தினால் தான் தோன்றின. பூதங்களாட புவனம் முழுதாட மேலுலகம் 7 கீழுலகம் 7 என்ற 14 லோகங்களும் இந்த ஆனந்த தாண்டவத்தினால் தான் தோன்றின. நாதம் கொண்டாடினான் ஞான ஆனந்த கூத்தே. நம்மளுடைய உடம்பு இயங்குவதற்கு 36 தத்துவங்கள் காரணமாயிருக்கின்றன. அந்த 36 தத்துவங்களையும் உடலுக்குள் தோற்றுவித்தவன் அவனே. அந்த உடம்பை இயக்குவன் அவனே. அந்த மறுபிறவி என்ற என்னுடைய பதிவுல நான் அதை போட்டிருக்கேன். நம்மளுடைய உடம்பு ஸ்தூல உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு. ஸ்தூல உடம்பு நம்ம மறைந்தவுடன் இந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் இந்த தத்துவங்களை சுமந்து கொண்டு தன்னுடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு அடுத்த பிறவி எடுக்கும். இப்படியாக அது வினைப்பயனை கழிக்கும் வரை மீண்டும் மீண்டும் பிறக்கும் என்று என்னுடைய மறுபிறவி என்ற பதிவில் போட்டிருக்கிறேன். விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை பாருங்கள். ஆக மனித உடம்பைக்குள் உள்ள இந்த 36 தத்துவங்களும் அவனுடைய நடனத்தால் தான் தோற்றுவிக்கப்படுகின்றன. சிவ தத்துவம் 5, நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்ற சிவ தத்துவங்கள் 5. வித்யா தத்துவம் 7, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்ற வித்யா தத்துவங்கள் 7. ஆன்ம தத்துவங்கள் 24, பஞ்சபூதம் 5, கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அந்த கரணம் 4. ஆக இந்த 36 தத்துவங்களும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய உடல் இயங்குகிறது. அந்த 36 தத்துவங்களையும் தோற்றுவிப்பதும் இந்த ஆனந்த நடனம் தான். இந்த ஆனந்த நடனத்தால் தான் இவ்வளவு நடைபெறுகின்றன. வேதங்களாட மிகு ஆகமம் ஆட, கீதங்களாட கிளரண்டம் ஏழாட, பூதங்களாட புவனம் முழுதாட, நாதம் கொண்டாடினான் நாத ஆனந்த கூத்தே. இந்த ஆனந்த கூத்தினால் தான் அனைத்து உயிர்களும் தோற்றுவிக்கப்படுகின்றன. அனைத்து உயிர்களுடைய இயக்கத்திற்கு காரணமான தத்துவங்களும் தோற்றுவிக்கப்படுகின்றன. ஆக இந்த ஆனந்த தாண்டவம் நாள்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாள்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த தத்துவங்களை எல்லாம் உணர்ந்துதான் ஒவ்வொரு சிவன் ஆலயத்திலும் உள்ள நாம் அந்த நடராஜர் கோயில் சிலைக்கு முன்னால் நின்று அனைத்தையும் உணர்ந்து அங்கு இந்த 5 தொழில்களும் செய்யப்படுகின்றன என்பதை கண்ணுற்று பார்த்து அங்கு அறியாமையை அமுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் அறியாமையை அகற்ற வேண்டும். அவருடைய இடது காலினுடைய பாதம் தான் ஞானத்தை குறிக்கக்கூடியது. அந்த இடது பாதத்தை கண்டு வணங்க வேண்டும். வலது பாதம் அறியாமையை அழித்துக் கொண்டிருக்கிறது. வலது பாதத்தை பார்த்து வணங்கினால் நம்மளுடைய உள்ள அறியாமை நீங்கும். ஆக இந்த மாதிரி எல்லாம் வழிபட வேண்டும். அவனை வழிபடுவதற்கு என்ன பாடல்கள் வேண்டும்? சேக்கிலார் பெருமான் 2 பாடல்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய மலரடியை நாம் வணங்க வேண்டும். உலகளாமுடன் தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலையில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மற்றும் ஒரு பாடல், ஏன்னா நடராஜருக்கு முன்னால் இதெல்லாம் உணர்ந்து பொருள் உணர்ந்து பாட வேண்டும் என்பதற்காகத்தான் தத்துவார்த்தங்களை இவ்வளவு நேரம் விளக்கிட்டு இந்த பாடலை கடைசியில சொல்றேன். ஆதியாய் நடுவுமாகி அவன்தான் ஆதிசிவன். அவன்தான் ஆதிசிவன். அவன் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற வடிவத்தில் ருத்ரன் என்ற நடுவுமாகி அவன் இருக்கிறான். அதான் ஆதியாய் நடுவுமாகி. ஆதி சிவனாகவும் இருக்கிறான், நடுவில் உள்ள ருத்ரனாகவும் இருக்கிறான். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி. அவன் அளவில்லாதவன், ஏகன், அநேகன், எல்லையில்லாதான், அளவிலா அளவுமாகி. சோதியாய் உணர்வுமாகி.
அவன் அளவில்லாத ஜோதி வடிவானவன், நம்மளுடைய உணர்வாக இருப்பவன், தோன்றிய பொருளுமாகி நம்மளிடம் நாம் பெறக்கூடிய அறிவாகவும் அவனே இருக்கிறான். அதான் தோன்றிய பொருளுமாகி அறிவும் அவனே, ஆற்றலும் அவனே. பேதியாய் ஏகமாகி வேறுபாடு இல்லாமல் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான். பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி, பெண்ணாகவும் இருக்கிறான் ஆணாகவும் இருக்கிறான். பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. தில்லையம்பலத்திலிருந்து அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனை போற்றி வணங்குவோமாக. ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று இந்த நடராஜனை வணங்க வேண்டும். இந்த தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து இந்த பாடல்களையும் சொல்லி வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால்தான் நம்மளுடைய அறியாமை என்ற இருள் நீங்கும். நாம் ஞான தெளிவு பெறலாம். ஞான தெளிவு பெற்றால் வீடு பேர் அடையலாம். மாணிக்க வாசகர் ஒரு பாடல் வைத்திருக்கிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும், குனித்த புருவமும் கொவ்வாய் செவ்வாயில் குமிழ் புன் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண் நீரும், இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதோயும் மாநிலத்தே. அந்த பொற்பாதம் இருக்கு பாத்தீங்களா, இடது கால தூக்கி ஆடுறாருல, அந்த பாதத்துலதான் ஞானம் மறைந்திருக்கிறது. இந்த ஞானத்தை நம் முயற்சியினால் பற்றினால் தான் பற்ற தலைப்படும். அதைத்தான் அவர் சொல்கிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் புன் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண் நீரும், இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதோயும் மாநிலத்தே. அந்த ஞானத்தை பார்த்தால் நம்மளுடைய அறியாமை நீங்கி நம்மளுடைய பிறவியை அற்று போய்விடும். ஆக ஆனந்த தாண்டவம் என்றால் என்ன? அந்த ஆனந்த தாண்டவத்தினால் இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்படுகின்றது? அந்த ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய பெருமாளை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதெல்லாம் இன்றைய பதிவில் பார்த்தோம். இது ஒரு முக்கியமான பதிவு. அனைவரும் இதை படித்து பயன்பெறுங்கள். நண்பர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.